பூபதி என்ன வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. என்ன என்ன அலபாத்தா எப்படி விளக்கும்? எப்படி ஓசில வந்தா விடுவேன் நானு. காசு தந்து வந்து நான் ஏசுக்கு போயிடுவேன். அம்மா பாப்பா உனக்கு எவ்வளவு வேணுமா? ஒரு நானே வாங்கிக்குவேன். தங்கச்சின்னு கூப்பிடாத மாமான் தான் கூப்பிடுவேன். மாமான்னு கூட்டா பஞ்சாயத்து கூட்டுருவாங்க. நான் எப்பேற்பட்ட தெரியுமா? நான் கண்ணை காட்டி காசி வாங்குவேன். கண்ணால இப்படி அடித்து என் தவத்தால் இப்படி விரட்டி காட்டி காசி வாங்க. வாங்க வாங்க ஒரு நடி வாங்க. ஓம் ஓம் சுத்தி விநாயகர் மாலை போடுறேன். மாலை போடுவாங்க. விநாயகர் மாலை போட்டா சாமியே ஐயப்பா. மாமா கொஞ்சம் பார்த்தது சேல நிக்க மாட்டேங்குது. மாமா வாங்க கொஞ்ச நேரம். எனக்கு இது மாதிரி வேலை இருந்தாலும் ஆனா எனக்கு கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல தம்பி. ஆள் இல்லையா? ஆமா. சும்மா கிடக்குறா. என்ன வேலை செய்யறதுக்கு? ஆம்பளை தான் வேணும். ஆம்பளையா? ஆமா ஆமா. ஜனமாட்டு ஓட்டு வரேங்க. பாத்தியாடா? உனக்கு தெரியுமா? தெரியுமா? கல்வி எடுப்பியா?
நல்லா இருக்குதாடி நான் வரேன். ஓ ஏதோ சம்பளம் கொடுப்பியா? சம்பளம் கொடுக்கிறேன் ஆனா தம்பி ஓ அப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் இந்த வேலை அந்த வேலை கிடையாது. எப்படி தெரியுமா? இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நித்தம் நாட்டியம் புரிந்து வரக்கூடிய நான் கங்காதாசி. ஆனா நாட்டியம் புரியும் போது அந்த கொடுக்குறாங்க பட்டசாரம் அது பொன்காசு ஒரு 10 நிமிஷம் முடிவு. நான் போய் சாணி போட்டா லட்சுமி உடனே வருவான். அந்த கொடுக்கக்கூடிய பட்டசாரத்தை வாங்கி புசித்து உண்டு பணியாடுவது என்னுடைய வேலை. ஆனா இந்த கிழக்கு என்னுடைய நாட்டியம் புரியுது தெரியுமா உனக்கு? ஆரம்பிச்சு காட்டு. நானும் ஆடுகிறேன். நாட்டியம் புரிந்தால் நீ தான் பிடில் வாசிக்கக்கூடிய ஆள். அவன் பிடில் வாசித்து ஏற்கனவே கவர்மெண்ட பார்த்து அவனுக்கு பரிசு எடுத்து கொடுத்துக்குது. அடி அம்மாடி என்ன பரிசு கொடுத்தாங்க உனக்கு? 2 செருப்பேத்து காலையில கொடுத்தாங்க. அதுதான் கொடுப்பாங்க பின்ன. ஏய் பிடில் வாசி. அவன் பாக்க தண்ணி ரிவர்ஸ்ல வந்துருச்சு. செவத்துல மாலை வச்சு கட்டாமல நீ கும்பிடாத. ஐயா பெருமை தெரியாத வந்து தடுமாறீங்க. அப்படியா? ஓ பெருமை இந்தா வந்து பேசுற கம்மியாட்டியா? சொந்த ஊர். ஓ சொந்த ஊர் பாக்கம். பாக்கம். இந்த பாக்கத்துல இருந்து பாண்டிச்சேரி போவேன். சரி போவா தம்பி. ஓ அப்படி ஏறி அந்த பஸ் இருக்குமா? ஆமா. தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம். போக்குவரத்து கழகம். அந்த படியில ஏறி ஐயா தனி சீட்டு. கண்டிப்பா தனி சீட்டு. முற்றோர்கள் அமரக்கூடிய இடம். அதுல போய் நான் உட்கார்ந்தா ஒரு பையன் பக்கத்துல உட்கார மாட்டேன்.
ஒரு பையன் உன் பக்கத்துல ஒருத்தன் உட்கார மாட்டான். ஆனா பாண்டிச்சேரி பண்ணுதோ என்ன ஃபேமஸ் கல்லு கடைதான் அங்க போயிட்டு நான் போனதும் ஐயா போனதும் அந்த ஸ்பெஷலா எடுத்து கொடுக்கணும் கலியா. ஆமா அப்படி கொடுக்கலாம் அந்த கல்லு கொள்ளாலே கையை விட்டு கிடைக்கும் வாங்கி குடிப்பாடு. ஒரு பையன் குடிப்பானா குடிக்க முடியுமா? அதை விட்டு என் ஊரு ஒரு மச்சான் தண்ணி ஒரு நல்லது கட்டினா என்ன வாங்கோ வரவேற்பு அதிகமா இருக்கும். ஏன்னா இவர் ஏன் தெரியுமா கூப்பிடுறாங்க? இவர் தான் அந்த வெத்தலை கோம்பு கணக்கு கரெக்டா எண்ணுவாரு. இந்த கையால நீ தாம்பளம் கொடுக்க. ஏன்னா இவருக்கு தான் அத்துபடி அந்த தாம்பளம் எடுத்து கொடுக்க. தம்பி இந்த பக்கம் என் பொண்டாட்டி வந்தாளா பொண்டாட்டி பொண்ணு கொடுப்பாங்க. வரீங்களா? வரீங்களா? அப்பதான் நாத்து கரெக்டா இருக்கும். நான் எடுத்து தரேன் என் பொண்டாட்டி வந்தாளா உனக்கு போய் ஓ மூஞ்சி யாரையா பொண்டாட்டி ஓ மூஞ்சி பொண்டாட்டி நீ பள்ளிக்கூடம் போய்க்கா பள்ளிக்கூடம் படிச்சிருக்கியா நாத்தியம் மட்டும் தான் போவான். சாஸ்திரம் ஒரு மாசம் புக் இருக்கும் சாஸ்திரம் ஒரு புத்தகம் இருக்கு நாங்க பாக்கலங்க. அத படிச்சியா இல்லைங்க நாங்க பாக்கல. அதெல்லாம் தாய் இருக்கு எப்படி யாரு வியாதிஸ்தனோ அவருக்கு காம குரோதம் அதிகம் அப்பா அதிகமா இருந்தா பாப்பாவை அனுப்பி சொல்றான். ஆமா நீ இந்த ஊர் தானே நீ? இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஏரி மீன் குத்தம் விட்டு 4,34,440 ரூபாய் 40 காசு கொடுத்துமே அந்த கணக்கு கரெக்டா சொல்லு. கொத்து ஓடி போச்சா கோயில் காசு 4,40,444 ரூபாய் கொடுத்துமே என்னாச்சு? நாட்டாமையா இருந்திய இந்த கோயில கட்டணிய 4,40,40,444 ரூபாய் 40 பைசா கொடுத்த பணம் கொடுத்தன எங்க? ஐயா இந்த கோயில கட்ட சபதி இருக்காரு அவன் தேடி போன எங்க இருக்காரு எங்க பண்ருட்டில் இருக்காரு அப்படின்னு அங்க போனேன். ஆனா அவர் பாண்டிச்சேரி போயிருக்காரு போனதும் அங்க பாண்டிச்சேரி போய் அப்படி ரூம்பு போட்டு குட்டியும் புட்டியும் அப்படி அனுபவிச்சது என்ன 1,00,000 அவுட். அவர் உடனே மதுரைக்கு போயிருக்காரு. ஓ பாண்டிச்சேரியில மதுரை போயிட்டார். அவர் போயிட்டாரு அங்க போயிட்டு ஒரு ரூம் போட்டார் அங்க 1,00,000 அவுட். கோயில் காசு கோயில் வேலைக்காக கோயில் வேலைக்காக அழைச்சிக்கிறாரு. திருநெல்வேலி வந்தார் ஆக மொத்தம் 4,40,40,000 ரூபாய் அவுட் 4 ரூபாய் 40 பைசா இருக்கு இருப்பதான். இனிமேல் வேற வரி போட்டு கட்டினா தான் கட்ட முடியும். ஓ அப்ப இனிமேல் அந்த பணம் தப்பு ஏழை விட்டாதான் கட்ட முடியும். கஷ்டப்படுற கோயில் வேலைக்காக பக்கம் வந்தாளா ஓ பக்கம் வந்தாளா நான் பாக்கலங்க ஒரு ரூபாய் கொண்டாட்டினா எப்ப பாக்குறது
பசி போயிட்டு வா. ஏங்க நீதான் சாப்பாடு வீடு வீடா போய் எடுத்து வரேன்னு சொல்ல. ஆமா சரி, நான் போய் பிச்சை எடுத்து வரதுக்குள்ள அதுக்குள்ள இந்த அவசரப்படுறேன். இந்தா இன்னும் குழப்பம் இல்லை, இருங்க. முதல்ல கேட்டு ரசமாவது கேட்டுவாங்க தனது என்ன இந்த பாரு இது கூட கிடைக்காத கறி சோறு போற இடமா பார்த்து வர போற பிச்சை கூடாது. மிக்சியில் ஆகிறது கூட கறி சோறா போடுவாங்க. எங்கன்னா வேலை சொன்னா கறிச்சோறு போட மாட்டாங்க, தொடப்பாடு தான் எடுத்து வருவாங்க. தானே மத்து போட்டு நானே சாப்பிடலாம். தண்ணி தான் இன்னும் குத்துறமா இந்த சொம்புல அந்த வீட்டுக்கார சொம்பு எடுத்து போட்டா இல்ல வெளியே போட்டு மோதில பாரி கட்டி தர்றா இது தள்ளுபா தள்ளுபா போட கடவுள் இதனால வரைக்கும் நமக்கு இதை கொடுத்து வச்சுக்கோங்க. நலாயினி சொல்லுங்க. வீடு வீடாக சென்று ஆமா எனக்காக நீ பிச்சை எடுத்து வந்த சாதத்தை இது கரத்தால் வாசி நான் வாரி சாப்பிடுத்தான் வச்சு. சரி நலாயனி இந்த 10 விரலில் ஒன்று சொன்ன கேளு. 10 விரல் ஒரு விரல் அழுகி 10 விரலில் இந்த சாதத்தை வாரி நீ சாப்பிடுவாயா? ஓ ராஜா விட்டு பொண்ணு. ஆமா நீ போய் பிச்சை எடுத்துட்டு வந்த. ஆமா நான் என் கையை விட்டு வாரி சாப்பிடுவேன். ஒரு விரல் அழுகி இருந்து இந்த சாதத்தை விழுந்து விட்டது. சக்கரவர்த்தி திருமகளாச்சு. மனம் ஒம்பி அதை சாப்பிடுவாய். ஐயா கண்ணே நலாயனி சாமி கண்ணே அது நற்றுமே விழுந்தால் எல்லாம் இந்த உத்தடியால் என்றவருக்கு கொஞ்சம் கூட மன செழிப்பு இல்லாத எனக்கு நீ ஊட்டி விட்ட. நான் சாப்பிடாத இருந்தனா ஐயோ போட்டு சுத்தமா குழப்பறாரு கண்டாடி. ஐயோ
இந்த சட்டி போனா போது வேற சட்டி போது பொட்டாட்டி சட்டி போய் பாரு அந்த சட்டி போனா போது இந்த சட்டி பாரு என்ன இருக்குது அந்த சட்டி போய் போறா அது மண் சட்டி நல்லா ஏனி கதிரு கதிர் சரி வா இந்த சைடுடா. பல சேத்து தரிசனம் செய்தா இந்த பாவு போகும் சுவாமி புறப்படலாம். ஐயோ ஐயோ ஏன் மேலே கீழ் சிந்தி கன்றாயிட்டு இதுல பாரு 10 கை முடங்க அதுல ஒரு கை அது அறுத்து வீந்து போச்சு ஏமா ஒரு விரல அறுத்து வீந்து போச்சுனாரா அது சாமி இந்த வீதி வழி சென்றோமானால் அவன் கண்ணன் மகன் இந்த பாட்டுக்கு அடவு வேற உண்டா பாடிங்க சொல்லுங்க என்னாச்சு முகம் படிச்சான் அங்க பாருங்க ஆமா அழகா போட்டாங்க சொல்லுங்க அவனை பார்த்ததும் எனக்கு காமம் என்ற ஆசை வந்து விட்டது சாமி இதுல 4 நாளைக்கு பிறந்தா கூட ஒண்ணாவாது அந்த போய் அன்று காமம் ஆசை இல்லை என்று இன்று மோச வார்த்தை பேசலாமோ என்ன கல்யாணம் செய்தின்னு வந்து காற்றை நிறுத்திட்டு இரு ஏமன் பதிக்கு நான் ஏகும் வரைக்கும் காமம் என்ற ஆசை எனக்கு இல்லைன்னு சொன்னிய இப்ப எப்படி வந்தது அடி சரிடா உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ஆசை இல்ல என்ன பண்ணுவோமா அப்படியே அடிக்குதா அதனால் அந்த பெண்ணை நான் சேர வேண்டும் அந்த பெண்ணை நான் சேரணும் இந்த மாதிரி ஆள ஒரு பொண்ணு எப்படி சேருவாய் அம்மா நீ என்ன பண்ண போற நேரா போ எனக்கு பெருமையை சொல்லு தானா வர்றோம் அழுவு எடுத்து நீ எழுவு போன விட அங்க யாரும் காவல கட்டி அழுவ மாட்டாங்களா ஒண்ணா வித்தியாசம் மாட்டாங்க அது சரிங்க ஓடி அந்த பெண்ணை சம்மதப்பட்டு அவளை சம்மதப்பட வச்சு கொண்டாந்து உனக்கு ஒரு ஆசையை தீர்க்கணும் அதானே சரி சரி இந்த ஆலமரத்தடியிலே உட்கார்ந்து நான் போயிட்டு அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வர்றேன் இங்கே உட்கார்ந்துருங்க என்ன கொஞ்சம் தள்ளி போடுங்க ஐயா ஆமா தூங்கலாமா ரைட் இவள் நித்திரையாகினாலே Yeah.
ஐயா எலிவேல மாடல் போற மாதிரி போடுறா தண்ணி உள்ள போதா இல்ல வெளியில வந்து எலிவேல மாடல் அத கட்டி பம்பு இல்ல தண்ணி கிடைக்கிற மாதிரி பாரு ஐயோ எப்ப தண்ணி அக்கி பாரு இருக்குடா யாரா குடிச்சிட்டங்களா சரி சரி ஏத்தா இதெல்லாம் போனா கிடைக்காது வேற பண்ணி வந்து குடுடா சேலத்துல வந்து குடு போடி வாங்க நல்லா ஐயோ இவனுக்கு பத்த வைக்கிறேன் மூக்கல மூக்கல போங்க மூக்கல பாத்து பாத்து இவனுக்கு மொத்த வாய்வ பாடுறா ஐயா கண்ணுல போக விடுற பாக்குறியா ஏய் ரவுண்ட் ரவுண்டா போங்க ரவுண்ட் ரவுண்டா ஏய் மூக்குல விடு இந்த வருது பாரு ஐயா ஐயா இந்த ஊர்ல புளிய மரம் 340 மரம் புளிய மரம் ஏல விட்டுமே நாட்டாமே கல்கண்டா அவன் அப்படிக்காம பறக்க மாட்டான் போடா ஓ எந்த சோமானா இந்த ஏல விட்டா ஏமா பாடு பண்ணி வந்து வச்சுக்கறேன் ஊரை கட்டி காப்பாத்தி வச்சுக்கறேன் ஆறா ஊரை கட்டி நிக்க போறவங்க வந்து எதுக்கு அடிக்காங்க டேய் அவர் நமக்காக காலம்லாம் பாடுபறார் நாட்டார வந்து அவர் ஏற வச்சதுல பொறுமை ஊருக்காக பாடுபட்டு இந்த கோயிலை எல்லாத்தையும் கட்டி வச்சிராரு பல்லடெல்லாம் கட்டி வச்சிராரு பொறுமைகள் சொல்லுவாரு எந்த கேள்வி கேட்டா நல்லா இருக்குது எக்கச்சக்கமான கஷ்டம் தான் ஐயா 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 ஆனா அந்த ஊரு பொது காசு சாப்பிட்டவனுக்கு இந்த நோய் தான் வரும் ஓ சாப்பிட்டு பண்றா அந்த பெண்ணானவள் உறங்கி விட்டாள். இரவு என்பது 4 ஜாமம். அந்த அம்மா எழுந்து அவங்க வீட்டுல சாணமிட்டு திறமெழுகி கோலம் போடுவதற்குள் அந்த வீட்டு வேலையை பூரா நம்ம செய்துட்டா அந்த அம்மா மனம் இறங்கி இவருடைய கணவருடைய ஆசையை தீர்த்து வைப்பாள். அதனால் அந்த அம்மா எழுந்து வருவதற்குள் கங்குலாக போச்சு எங்கு வெளிச்சமாச்சு வண்ண வண்ண கோலங்களை ஆமா இதோட நல்லா பாக்குறேன் நான் போல கேவலமற்ற தாசி 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 குலத்திலே பிறந்த பெண்ணு தாசி குலத்திலே பிறந்த பெண்ணு நம்ம வீட்டு வேலையை செய்யறாங்களே இதோட 6 நாளா பாக்குறோம் செய்து வச்சுக்குது 6 நாளா பாக்குறேன் இதோட செஞ்சு வச்சுக்குது யாரு பாக்கணும் நீங்க தூங்குற மாதிரி நடிக்கணும் தூங்குற மாதிரி நடிச்சு அப்படியே கை காலோட பிடிக்கணும் நமக்கும் தெரியாத நம்ம வீட்டு வாசப்படியில இதோ தண்ணி தெளித்து கோலம் போட்டு அழகுபடுத்திருக்காங்கன்னா அது யாரு யாரும் சரி அதை ஆளை பார்க்கணும் தாசி வீட்டு வேலை யார் செய்யறாங்கன்னு மூச்சுட்டு இருந்து பாருங்க
இன்றோடு 6 நாள் ஆகிவிட்டது. ஆனா இப்போ அந்த அம்மா எழுந்து வரவில்லை. அந்த அம்மா வருவதற்கு முன் அதனால் சனமதை நான் எடுத்து ஞானம் எனக்கு உண்டு மானமாதி குழைந்து சாரஜேரி காழினியோ எரிந்தோ தெய்வத்தின் சதியோ பாட்டை பாடுன்னு சொல்லி அதுக்கு அடிக்கிறான். என்ன பண்ணுவேன்? ஞானம் எனக்கு உண்டு மானமாதி குழைந்து சாரஜேரி காழினியோ எரிந்தோ தெய்வத்தின் சதியோ அழகான பெண்மணியா இருக்கிறியே, என் வீட்டு வேலையை செய்யக்கூடிய காரணம் என்ன? அம்மா, அதனால செய்யறேமா? என்ன காரணம்? ஒரு பெண்ணினுடைய குறையை ஒரு பெண்ணு தான் தீர்க்க முடியும். உனக்கு அப்பேற்பட்ட குறை என்ன குறை? மகாலட்சுமி போல இருக்க, உனக்கு குறை என்ன குறைமா? அம்மா, எந்த குறையா இருந்தாலும் ஆமா, உனக்கு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு. என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, நம்பிக்கை இருக்கு. இருக்கு. இருந்தாலும் ஒரு சத்தியம் செய்துட்டா நான் நம்பிக்கைப்படுவேன் இல்லையா? முழு நம்பிக்கை வந்துடும். அப்படியா? அம்மா, நீ எதை கேட்டாலும் நான் செய்கிறேன். இது உன் குறையை தீர்க்கின்றேன். இது சத்தியம். அம்மா, அம்மா, ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்பு நானும் என் பதியானவரும் உங்க வீட்டு வழியா ஆமா அதோ காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போகும்போது நீங்க குளிச்சுட்டு உப்பரிகை மீது உங்களுடைய கூந்தலை உலாய்த்தி கொண்டிருந்தீர்களே. ஓ ஆமாம்மா. அப்போ நானும் என் பதியானவரும் உங்க வீட்டு வழியா போகும்போது என் வீட்டு வழியா போகும்போது நீ மெத்த மேல இருந்ததை எங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டாருமா. அதற்கு பார்த்துட்டு அந்த பெண்ணை நான் சேரணும்னு சொல்லிட்டாரு. ஐயோ எம்மாடியா. அதனால தயவு செய்து என் கணவருடைய ஆசையை நீங்க தீர்த்து வைக்க வேண்டும் தாயி. உன்னுடைய கணவன் ஆசையை நான் தீர்த்து வைக்க வேண்டுமா? அம்மா, நீயோ மகாலட்சுமி போல அழகா இருக்கம்மா. உங்க வீட்டுக்கார் எப்பேற்பட்ட அழகா இருப்பாரு. அம்மா, நான் சேர்கிறேன். அப்புறம் என்ன? அவர் கையாளற்றம் உணவ நம்மா அப்படின்னா நீ என் வீட்டுக்காரர் ஆசையை தீர்த்து வைக்கல அப்படின்னு சொன்னா இப்பவே கண் எதிர்க்க இப்பவே என் உயிரை விட்டுடுவேன். நீ உயிரை விடுவானாமா? கத்தியை தவிர்னாலும் கொண்டு விடும், கத்தியை தவிர்னாலும் கொண்டு விடும். நீங்க கூச்சுவாங்க உமக்காக. எல்லாம் குட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிடறேன். உமக்காக தான் நான் இருக்கிறேன். நான் சேர்றேன் விடு. கண்டிப்பா நீ இப்ப சொல்ற ஆளை பார்த்ததும் சீவு ரத்தம் ஒழுகும். புழு தள்ளும். புழுவா தள்ளுமா? ஆமா. அந்த ஆளை போய் நம்ம இது தள்ளி அப்படி கிட்ட வந்தாலும் என்ன சொன்னா? ஏன்னா என் பேர போய் சொன்னியா? சம்மதப்பட்டாளா? சம்மதப்பட்டாளா? வாயில கட்டி
வாயாதான் புடிச்சாரு போய் சொன்னா வயலுக்கு வரா அவங்க போய் நீங்க கேட்டீங்க ஏன்னா அம்மா அழகா இல்ல சம்மதப்பட்டாளா அவங்க சம்மதப்பட்டுட்டாங்க கேட்டாளா அழகு பார்த்து நான் பியூட்டி பார்லர் வச்சுக்கிறேன் நான் கண்ணாடி படி கண்ணாடி திருப்பி சொல்லுங்க பிள்ளை அங்க மீசை வண்டி வேற வைக்கிறாருப்பா உனக்கு வந்து வாய் வைப்பாடுறாப்பா இந்த மாதிரி இருக்கிறவன் தான் நடுவுல போயிடுவான் ஐயா ஐயா முதல்லவே அழகா இருந்தீங்க இப்ப இன்னும் செவத்துக்கு சுண்ணாம இருக்கு போறாம இவங்கிட்ட இல்லாத அவங்கிட்ட போறான்னு போறாம போயிட்டு போ ஏண்டி அவன் என்னதான் சொன்னா உன்னுடைய ஆசைய தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க சரி பத்திரமா காத்து போ ஐயோ ஐயோ அந்த கதவு நல்லா இரு சாத்து சரிங்க ஜாக்கிரதையா காவலு எங்கடா போயிட போறேன் எவனா வந்தா நான் நோக்கி விடுவோம் நோக்கி என்ன சரிங்க சரி ஏண்டி சொல்லுங்க அந்த அதோ இருக்குது ஆமா இவ்வளவு தூரம் என்ன நடக்க முடியாது என்ன நீ தூக்கிட்டாங்க போவோம் தூக்கி போய் விட்டா அவருக்கு அங்க போய் என்ன பண்ண போறாங்க அவன் சொல்லணும் நீ ஒண்ணு சொல்லுங்க தூக்கி போய் விட்டா அங்க போய் என்ன பண்ண போறீங்க அண்ணோட வீணா போச்சுன்னா எதுவும் சொல்லக்கூடாது ஒன்று காட்சியில் வாங்கி கொடுத்து சொல்ல முடியா போய் விட்டு என்ன பண்ண போறாரு அந்த தாசி அடுக்கு பாயில உட்கார செட்டி கையப்படுத்து இதுதான் அந்த அம்மா கங்கா என்று சொல்லக்கூடிய அம்மா வீடு. நீங்க போங்க, அந்த அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டேன்.
சாமி நீ யார் என்றால் என் தலை மீது அமரக்கூடிய கங்காதேவி கங்காதேவி அதோ இருக்கின்றாளே நலாயணி என் சரீர பாகத்தில் அமரக்கூடிய உமா மகேஸ்வரி அக்காவா ஆமா ஒரு காலத்தில் நீ கேவலமாக அவளை பேசிவிட்டால் உன்னை ஆமா அதனால் அவள் 7 நாள் உன் வீட்டில் பணிவிடை செய்யும்படி இந்த பிறவியை விடுத்திருக்க ஆனால் கணவன் சுகமே தன் சுகம் சுகம் அப்படின்னு காத்திருக்கின்றாரே அங்கு அந்த 10 வாக்கு படித்தே தீரும் கடவுளா இருந்தாலும் படித்தே தீரும் அதனால் உன்னை ஏதையா எப்போது சாமி செய்வது இந்த பிறவியை விடுத்து இந்த பிறவியை விடுத்து அடுத்த ஜென்மத்தில் நீ சுபத்திரையாக இடையர் வீட்டில் சுபத்திரையா நீ பிறந்தால் நான் அர்ஜுனனாக பிறந்து மாலையிட்டு உன் ஆசையை நிவர்த்தி செய்கின்றேன் அப்படியே அனைத்து சுவாமி இதோ பாபுரே இதோ நடத்த வருகின்றேன் காவல் காத்துனா பட்டு குமரா எவனா வந்தா எவ்வளவு போட முடியுமா காவல் வந்து பட்டு குமரா மூச்சுட்டு தான் இருந்தேன் இப்பதான் தூக்கிட்டேன் சரி போகலாமா சரியா இப்போ இன்னும் பொழுது விடியல இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க பொழுது விடுது பிற்பாடு போகலாம் இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருப்பா 5 நிமிஷம் தான் ஆமா ஆமா பார்த்துட்டு போங்க இப்போ இந்த காசி நாட்டில் நம்ம நாட்டில் திருடு போகுது சட்டம் போட வேண்டும் அப்படி என்று இந்த காசி நாட்டில் வாழக்கூடிய அது ஒரு சார்வ மன்னன் தருப்பார் எந்த குறைபாடும் இல்லை சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு நேரத்தில் நாட்டில் திருடு போகின்றது களவு போகின்றது அதனால் இன்றைய தினம் நான் திருடரை பிடிக்க வேண்டும் ஆகட்டும் யாரும் பார்க்கலாம் என்ன பண்ணோம் நம்ம இந்த சாவள தேசத்துல இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட குடும்பத்தை திருடி நமக்கு ஒண்ணும் வருமானம் வர மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அதனால எல்லாம் இருக்கப்பட்ட குடும்பத்துல போய் நம்ம திருடினா நமக்கு லாபம் கிடைக்கும் அதனால போலமோ திருநாங்களே ஐய திருநாங்களே பொங்கரி வல்லோ பாலாளி முக்கா நம்ம நாட்டுப்புறத்திலே கப்படா வேண்ட வளத்திலே
ஏய், விடா. காவலாளிகளே, ஐயா அதோ பார், என்னுடைய நாட்டில், என்னுடைய வீட்டில் களவு போய்விட்டது, திருடு போய்விட்டது. திருடு போய்விட்டது. ஆமா. ஆனா திருடர்களாகப்பட்டவர் ஆஹா. நம்ம நாட்டு எல்லையை தாண்டி இருக்க தாண்டி மாட்டாங்க, மாட்டார். இங்கதான் இருந்து இருப்பார்கள். ஆமா. அதனால நீங்க போய் பிடிச்சாங்க போங்க. வா, டேய். டேய், திருடனை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அசாத பாப்போம். டேய், இங்க எவ்வளவு ஒருத்தன் இருக்கிறான். சாமியார் பையன். அவனை கூட்டி கேட்டா தெரியும். டேய், ஏய் சாமியாரே. ஏய் சாமியாரே. இந்த பக்கம் திருட்டு பசங்க என்ன வந்தா பாத்தியா? திருட்டு பசங்க செவுடா காதும் கேட்காத மாதிரி செவுடு ஊமை மலைஞ்சாமா. ஏய், பின்னால போய் பாருங்க. ஏய், அசாத முன்னாடி போய் பாப்போம். அந்த சாரை உன்னை பூந்து பாருங்க. ஐயா, டேய், ஏன்டா டேய்? டேய், ஏன்டா திருடுன? நான் தெரியாம திருட்டேங்க ஐயா. எவன்டா செஞ்சு திருடுவான்? அப்படியே வாய் மூடு திருடுவான். ஏய், ஓடுறே, ஓடுறே. ஐயா, கேளு. ஏப்பா. டேய், என்ன முட்டிச்சா? என்ன முட்டிச்சா? ஏன்டா திருடு கேட்டா தெரியாம திருடுவான். அது அப்படி வை. அப்படி வை. வேற என்ன அப்படி வை. ஏய், இங்க வா. இங்க வா. ஏய், இங்க வா. நீதானே திருடன? ஐயா, ஆமா ஐயா. ஏன்டா திருடன? தெரியாம திருட்டேங்க ஐயா. ஏன்டா திருடன? தெரியாம திருட்டேன். இந்த பொக்கி இதுல என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நானே பாக்கல அது இந்த சாணி தேசத்துல அதிகமா விக்கிறேன்னு சொன்னாங்க. மல்லிப்பூங்க. ஏய், இங்க வா. ஏன்டா திருடன? தெரியாம திருட்டுங்க. தெரியாம திருட்டேன். சாலுமானதான் பூ கேட்டாருன்னு வந்தான். யாரு? யாருக்கு காலாளிகளே? ஐயா, போடா. ஆ. இவனை கொண்டு போய் சிறந்தாள் ஆடுறா. பரவாயில்ல, அதான். ஏய், டாடா சாவியா வா. ஏய், ஐயா, இந்த கூட்டத்துக்குலாம் தலைவன் யாருடா? அவன் பேச மாட்டான். இந்த கூட்டத்துக்குலாம் தலைவர். தலைவர். அவன் பேச மாட்டேங்கிறானா? அவனை நீங்க என்ன செய்யறா? அவனை ஆடி கையில ஏத்துறா. ஓ, அதோ ஏத்துற ஆணி கழுவு. ஏத்துறா. ஏத்துல, ஏத்துல. ஐயோ. ஏங்க, இன்னும் பொழுது விடியல இருங்க. அடி அடி போட்டா. ஏய், புடி போடு. தாசி மாலை தந்தை விட்டு ஐயோ, ஐயோ. உன் கணவனுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டுமான ஆணவத்தில் என்னை இடித்து ஆணி கையில தொங்கிக் கொண்டு என்னை இடித்து விட்டு போய்விட்டாய். எனக்கு வழி தாங்க முடியவில்லை. அதனால் இந்த பொழுது விடுவதற்குள் உன் தாலி அறக்க கடவுள். ஐயா கோபம் பொறுப்பீரையனே வந்து முன்னாள் அவளையான் தாலியா இருக்கிறீங்களா? ஐயம் முனிநாதா நீ கோபம் பொறுப்பி இந்த அம்மா இந்த அம்மா தான் அது பட்டவ யாரு? ஆணி பண்ண முடிவரு அவன் என்ன சொல்லணும்? ஓய்வு விடுவதற்குள் நீ சாவணும் சொல்லலாம். சாவணும்னு சொல்லலாம். இல்ல இவன் அவனை சாவணும் சொல்லலாம். சொல்லலாம். ஓய்வு விடுவதற்கு உன் தாதி அறைக்கு கிடக்குதுன்னா என்ன சாவ சொல்றானே அவன் பொண்டாட்டி தாதியா கண்ணா. அத்தாயினா நீ செத்தாய் நாடுறாரு. எங்க இங்க வாங்க. நீ பேசுவது நியாயம். கொண்டு போய் இடித்தது நான். உன்னுடைய உயிர் போகும்படி அந்த சாமியார் சபித்து விட்டார். ஐயோ ஓய்வு விட்டா என் உயிர் போயிடுமே. இருங்க. ஏன் சாமியார் நாயனி பேசக்கூடாது. நான் தெரிந்தா இடித்தேன். இல்ல நான் தெரியாத ஒரு செய்த குற்றம். குற்றம்.
இதற்காக பொழுது விடுவதற்குள் என் தாலி அறுக்க கடவுள் என்று நீ சபித்து விட்டாய். முனிவரே, உனக்கு தான் சாபம் கொடுக்க தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், நான் பதிவிரதாவா இருந்தா இரு, என் கணவனை கண்கண்ட தெய்வமா நினைச்சிருந்தா ஓஹோ, இந்த பொழுது விடியாமலே இருக்க கடவுள். மும்மூர்த்தி என்னப்பா இந்த ராவானது இன்னைக்கு 7 நாளா இன்னைக்கு பகல சூரியன் மலைக்கல, இரவா இருக்கிறது. இது இந்த ராவனை என்ன பண்ண முடியும்? இந்த நாளுக்கு பாரு. கண்டுபிடித்து விட்டோம். எப்படி? அது நலாயினி ஒரு பெண், பத்தினி பெண். கண்டுபிடிச்சீங்களா? போய் ரைட்ல திரும்பினா சங்கரப்பட்டா தெரியாது. ஆனால் இந்த பத்தினி தெய்வம் நிலாயினிக்காக அவள் அந்த சாபத்தால் தான் இது போது விடவில்லை. அந்த அம்மாட்ட போனா இதுக்கு என்ன விமர்சனம் கொடுக்கும்? அம்மா வணக்கம். ஐயா யார் அது? ஐயா இருட்டுல தெரியல. ஐயா எப்படி தெரியும்? இன்னைக்கு 7 நாளா நாங்க ராவண படுற பாடு ஒண்ணுமே முடியல. ஐயா போய்து விட மாட்டேன். நீங்க மும்மூர்த்தி தேவர்களா? ஐயா, உங்கள் மூவருக்கும் என் வணக்கம். ஐயா வணக்கம். என்ன ஒரு பொருட்டா எண்ணி தேடி வந்திருக்கீங்களே, என்னையா காரணம்? இந்த சாபம் கொடுத்தது போய்து விடியாம இருக்கின்றது. எந்த ஒரு வேலையும் நடக்காத மக்கள் அவசரப்படுறாங்க. உனக்கு போ வழி தெரியல சாமி. இருக்குல்ல? இரு. அதனால என்னால தப்பு இல்லை. ஐயா மும்மூர்த்தி தேவர்களே, அதோ பாரு ஒரு முனிவர் ஆணி கழுவல தொங்கிக்கிட்டு இருக்காரு. ஐயா, என் கணவர் நடக்க முடியல, அவர் கூட தூக்கிட்டு வந்தேன். அவர் ஆணி கழுவல மேல தொங்குறது எனக்கு தெரியாது இடிச்சுட்டேன். அதுக்காக கணவன் ஆசைப்பட்டதை கணவன் நிறைவேற்றி விட்டோம் என்ற ஆணவத்தினார் என்னை இடிச்சுட்டு போறிய, எனக்கு வழி தாக்கலையே. இந்த பொழுது விடியறதுக்குள்ள உன் தாலி அறக்கணும்னு சாபம் கொடுத்தப்பா. அதனால அந்த ஆளு கொடுத்த சாபத்தை பொழுது பிடிச்சாலும் நான் தாலி அறக்காம இருந்தா இந்த பொழுத விடிய வைக்கிறேன். இல்லன்னா எதையும் செய்ய முடியாது. நான் புறப்படுறேன். ஐயா முனிவரே, நாங்கதான் மும்மூர்த்தி தேவர்கள். வணக்கம். எங்களை நோக்கி தானே தபை செய்யல. அதான் நேரடியா வந்துட்டோம். அந்த சாபத்தை நீக்கி விடு. உங்களுக்கு பார்வையில சந்தோஷம். ஆனால் அதனால தாலி பொழுது விடிந்தாலும் அறக்காமல் இருக்க முனிவரை தெரியாமல் தவறு செய்து என்ன மன்னிச்சு விடுங்களா? என்ன மன்னிச்சு விடுங்க. அப்படி ஆகட்டும். ரொம்ப போட்டு அரிசி சுத்தமா ஐயா வணக்கம். பொழுது விடிந்தாலும் என் தாலி அறாமல் இருக்க வேண்டும் அப்படி என்று எனக்கு வரம் கொடுத்தேன். அதனால சூரிய நாராயணா நீ பிரவேசிக்க கூடாது அப்படி என்று நான் சாபம் கொடுத்தேன் அல்லவா? அதனால் நான் பதிவிரதவா இருந்தா அந்த சூரிய நாராயணன் அவர் வெளிப்பட்டு வர வேண்டும். போய் விடுச்சு உடனே 8 மணி கடை வந்துடுறாங்க. ஜாலியா போ. இவருக்கு பெயர் பசங்களா? உங்களுக்கு தான் குட்டி பசங்களா? இன்னைக்கு இப்ப பேசுறது உங்களுக்கு தான். இந்த மாண்டவியர் இவருக்கு பேரு என்ன பேரு? அவர் பேர் மாண்டவியர்.
அந்த சாலு மன்னன் ஆணி ஆணி கடவுளே மார்ல குத்தியதான் உயிர் போயிடும்னு 2 பக்கம் ரொம்ப போட்டு அறுத்து எடுத்துட்டாரு. உனக்கு இப்ப மார்ல ஆணி தைச்சதால் உனக்கு பேர் இனிமேல் ஆணி மாண்டவியர். ஆணி மாண்டவியர். ஆமா. அப்ப இந்த ஆணி மாண்டவர் கேக்குறாரு, யாரு யமதர்மனை பார்த்து எனக்கு இப்பேற்பட்ட ஒரு சாபம் வந்த காரணம் என்ன அப்படி கேட்கும்போது இத அப்ப சொல்றாரு யமதர்ம, ஐயா ஆணி மாண்டவரே, நீ சின்ன வயசுல இத கேட்ட எப்படி வர சின்ன வயசுல தும்பிய புடிச்சு அந்த தும்பி வால்ல குச்சி சொருவி அதுல கவுத்த கட்டி பறக்க விட்டா மார்புல ஆணி தச்சிருமா. அது எவ்வளவு பாவம். அந்த தும்பிய புடிச்சு அந்த குச்சி வால்ல சொருவி பறக்க விட்டா அம்மா பெரிய பாவமா. அதனாலதான் இந்த முனிவருக்கு நெஞ்சில ஆணி வந்தது. அப்பதான் இந்த ஆணி மாண்டவர் சொல்றார், 10 வயசு வரைக்கும் பிள்ளைங்க செய்யக்கூடிய பாவம் தாய் தகப்பனை போய் சேரணும். ஆனா நான் 10 வயசுக்கு மேலதான் செய்தேன். எனக்கு இப்பேற்பட்ட தண்டனை கொடுத்தீங்க. தாய் யமதர்மா, நீ சென்று பூலோகத்தில் நீ விதுரனா பிறக்க கிடவுது. அப்போ ராம மகாபாரதத்துல விதுரனா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா யமதர்மன் தான் விதுரா. புரியுதா நாடகத்துல? ஆமா. அதனால உங்களுக்கு பெயர் ஆணி மாண்டவையர். இப்ப நான் யார் தெரியுமா? இவர் சங்கரன் சதாதவமூர்த்தி. ஐயோ, எனக்கு இப்பதான் ஐயா ஞானம் பிறந்தது. கடவுளே, நான் கங்கா தேவிய பேசிட்டேன்னு அச்சிமா பேசிட்டேன். என்னை இப்படி நலாயனியா பிறக்க செய்து அந்த கங்கைக்கு அந்த தாட்சியா இருந்த கங்கா தேவிக்கு என்ன பழியோட வேலை செய்ய வைத்தேன். என்ன பழி வாங்கினீர்கள் ஐயா. இனிமேல் அப்படியே செய்ய மாட்டேன். சரி, என் ஆர்வம் அடங்கியது. என் இடமாக நீ சேர வேண்டுமானால் அது ஓடுகின்ற நதியை சென்று 15 என்று தலைமுடியும். ஆமா, 3 நதி அதை போய் தலைமுடிக்கு 15 என்று தலைமுடிக்குவான். ஆமா, இடமாக பதிதேகி 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 அண்டமா நீ ஒரு தரத்தோடு தலைமொழிக்கு வந்திருந்தால் இடமாக கொடுத்திருப்பேன். கணவனோடு சேர போகின்றோம் என்று 5 தரம் தலைமொழிகதான். நீ 5 புருஷரை மணந்து ஆசையை நிவர்த்தி செய்து பெண்ணின் என்கிறமாக அடைய வேண்டும். அதனால் இந்த பிறவியை விடுத்து அடுத்த ஜென்மத்தில் பாஞ்சாலுடைய யாகத்தில் நீ திரௌபதியா பிறந்தால் இந்த சிவபெருமான் 5 பஞ்சபூதமும் 5 ராஜாக்களாக பிறந்து உன்னை 5 ராஜாக்களும் மணந்து உன் ஆசையை நிவர்த்தி செய்து அந்த யுகத்தை முடித்து பிறகு என்கிறமாக உனக்கு நான் அனுக்குகிறேன். அப்படியே பாஞ்சால் யாகத்துக்கு நான் போகிறேன். நலாயனி சரித்திரம் நாடகத்தோடு முற்றிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம் திருவண்ணாமலை பக்கம் போகிறோம். அதனால் நாடகத்தை கண்டு கழித்தும் அனைவருக்கும் அம்மன் அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து தம்பி நாடகம் கைதட்டு